காலையில பிரேயரை முடிச்சுட்டு அரை தூக்கத்துல நேரம் அண்ணன் கடைக்கு தான் வருவேன். டிகாஷன் தூக்கலா ஒரு டீயை போட்டு கொடுப்பாரு. அதை குடிச்சது 2 நாளைக்கு தூக்கம் வராது. சீக்கிரமா எழுந்தாச்சு ஏதாச்சும் உருப்படியா பண்ணலாம்னா பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. கொஞ்ச நாள் முன்னாடி தான் கரியர்ல ஏதாச்சும் அப்ஸ்கில் பண்ணலாம்னு பேசியிருந்தோம். பட் லேப்டாப் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியல. இருக்க காசுல ஒரு லேப்பும் நல்ல கேமரா மொபைலும் வாங்கலாம்னா யானை வேலை குதிரை வேலை சொல்றாங்க. அதனால ஒரு ப்ராக்ரஸே இல்லாம ஸ்டெக் ஆயிட்டு உட்காந்துருக்கேன். அந்த கடை வச்சிருந்தப்போ டெய்லி என்ன நடக்கும்னே தெரியாது. ஒரு நாளும் சேலஞ்சிங்கா இருக்கும். பட் இப்பெல்லாம் தூங்குறது சாப்பிடுறது வேலைக்கு போறதுன்னு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸே இல்லாம போர் அடிக்குது. பட் இவ்வளவு புலம்பிட்டு ரியல் மினிட் தூக்கி மாட்டிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். கடை வச்சிருந்தப்ப வீட்டுல ஒரு ஆம்லெட் கூட பொரிச்சு தர மாட்டாங்க. இப்போ நான் ஏதோ கூகுள்ல வேலை பார்க்குற மாதிரி மாதுளம்பழ ஜூஸ் ஸ்நாக்ஸுக்கு பாதாம்னு கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு. அப்புறம் எப்பவும் போல வழக்கமா நொட்டிலாம் முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு 1 hour தான் பிரேக். அதுவும் 20 minutes ஸ்பிட் பண்ணி எடுக்கணும். நம்ம மேனேஜர் கடலை முத்து வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் கேள்வி கேட்பாருன்னு கையில டைமர் வச்சுட்டு சுத்திட்டு இருப்பேன். 8 மணிக்கு சோறு வரும்போது தான் எல்லாரோட மூஞ்சிலையும் சந்தோஷம் வரும். ஏன்னா அப்பதான் காமன் பிரேக்கா எல்லாம் ஒன்னா வருவாங்க. சாப்பிட்டுட்டே ஆஃபீஸ் காசிப்ஸ் எல்லாம் பேசிட்டு 11 மணிக்கு கேப்க்கு வந்துருவோம். நம்ம பிலிக்ஸும் இன்னைக்கு ரியல் மெட்ரிட் போட்டிருந்தான். 2 பேரும் சேர்ந்து ஒரு சீவை போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு பார்க்கலாம்.